அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்ஆர்பி நடத்துகிற பிசி எக்ஸாமை பேஸ் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் 6th அறிவியலில் இருந்து முக்கியமான வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள். நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் மீட்டர். அடுத்த கொஸ்டின். நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் கிலோகிராம். அடுத்த கொஸ்டின். காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன? காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் வினாடி. அடுத்த கொஸ்டின். பூமியை விட நிலவில் ஒரு பொருளின் எடை எவ்வளவு குறைவாக இருக்கும்? பூமியை விட நிலவில் ஒரு பொருளின் எடை எவ்வளவு குறைவாக இருக்கும்? ஆன்சர் 6 மடங்கு. அடுத்த கொஸ்டின். மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு? மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1790. அடுத்த கொஸ்டின். ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படும் அளவு எது? ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படும் அளவு எது? ஆன்சர் அளவு நாடா. அடுத்த கொஸ்டின். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடும் எனில் அதற்கு பெயர் என்ன? காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடும் எனில் அதற்கு பெயர் என்ன? ஆன்சர் இயக்கம். அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் பழங்கால வானியலாளர் யார்? இந்தியாவின் பழங்கால வானியலாளர் யார்? ஆன்சர் ஆரியப்பட்டா. அடுத்த கொஸ்டின். வேகத்தின் அலகு என்ன? வேகத்தின் அலகு என்ன? ஆன்சர் மீட்டர் பை வினாடி. அடுத்த கொஸ்டின். துணி துவைக்கும் இயந்திரம் செயல்படும் முறை எது? துணி துவைக்கும் இயந்திரம் செயல்படும் முறை எது? ஆன்சர் மைய விலக்கு விசை. அடுத்த கொஸ்டின். நீர் சுத்திகரிப்பு சாதனங்களில் பயன்படும் முறை எது? நீர் சுத்திகரிப்பு சாதனங்களில் பயன்படும் முறை எது? ஆன்சர் எதிர் சவோடு பரவல். அடுத்த கொஸ்டின். ஒருவித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் தொகுப்பு? ஒருவித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் தொகுப்பு? ஆன்சர் சல்லிவேர் தொகுப்பு. அடுத்த கொஸ்டின். இருவித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் தொகுப்பு? இருவித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் தொகுப்பு? ஆன்சர் ஆணிவேர் தொகுப்பு. அடுத்த கொஸ்டின். இருவித்திலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு? இருவித்திலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் அவரை, மா, வேம்பு. அடுத்த கொஸ்டின். ஒருவித்திலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு? ஒருவித்திலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் நெல், புல், மக்காச்சோளம். அடுத்த கொஸ்டின். 3 மீட்டர் விட்டம் கொண்ட இலைகளை உடைய தாவரம் எது? 3 மீட்டர் விட்டம் கொண்ட இலைகளை உடைய தாவரம் எது? ஆன்சர் விக்டோரியா அமேசோனிகா.
அடுத்த கொஸ்டின், பூக்கும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. பூக்கும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் சூரியகாந்தி. அடுத்த கொஸ்டின், பூவா தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. பூவா தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ரிக்ஸியா. அடுத்த கொஸ்டின், மூடிய விதையுடைய தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. மூடிய விதையுடைய தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் மா. அடுத்த கொஸ்டின், திறந்த விதையுடைய தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. திறந்த விதையுடைய தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் சைக்கஸ். அடுத்த கொஸ்டின், உலகில் மிக நீளமான நதி எது? உலகில் மிக நீளமான நதி எது? ஆன்சர் நைல் நதி. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மிக நீளமான நதி எது? இந்தியாவின் மிக நீளமான நதி எது? ஆன்சர் கங்கை நதி. அடுத்த கொஸ்டின், உலகின் ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்யும் காடு எது? உலகின் ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்யும் காடு எது? ஆன்சர் அமேசான் காடுகள். அடுத்த கொஸ்டின், மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனம் எது? மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனம் எது? ஆன்சர் தார் பாலைவனம். அடுத்த கொஸ்டின், உலக வாழிட நாளாக கொண்டாடப்படும் நாள் எது? உலக வாழிட நாளாக கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் அக்டோபர் 1. அடுத்த கொஸ்டின், வளரும் பருவத்தில் அதிக வேகமாக வளரும் தாவரம் எது? வளரும் பருவத்தில் அதிக வேகமாக வளரும் தாவரம் எது? ஆன்சர் மூங்கில். அடுத்த கொஸ்டின், சிங்கப்பூரில் உள்ள எந்த பூங்காவில் பெண் குயின் பராமரிக்கப்படுகிறது? சிங்கப்பூரில் உள்ள எந்த பூங்காவில் பெண் குயின் பராமரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜீராங் பூங்காவில். அடுத்த கொஸ்டின், ஒரு செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு. ஒரு செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் அமீபா. அடுத்த கொஸ்டின், பருவ மாறுபாட்டின் காரணமாக பறவைகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது. பருவ மாறுபாட்டின் காரணமாக பறவைகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது. ஆன்சர் வலசை போதல். அடுத்த கொஸ்டின், பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் உயிரினம் எது? பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் உயிரினம் எது? ஆன்சர் ஒட்டகம். அடுத்த கொஸ்டின், குளிர்கால உறக்கத்திற்கு உதாரணமான உயிரினம் எது? குளிர்கால உறக்கத்திற்கு உதாரணமான உயிரினம் எது? ஆன்சர் ஆமை. அடுத்த கொஸ்டின், கோடைக்கால உறக்கத்திற்கு உதாரணமான உயிரினம் எது? கோடைக்கால உறக்கத்திற்கு உதாரணமான உயிரினம் எது? ஆன்சர் நத்தை. அடுத்த கொஸ்டின், வாழ்நாளில் நீர் அருந்தாத உயிரினம் எது? வாழ்நாளில் நீர் அருந்தாத உயிரினம் எது? ஆன்சர் கங்காரு எலி. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? ஆன்சர் நீலகிரி வரையாடு.
அடுத்த கொஸ்டின், அதிகமான புரதம் நிறைந்த உணவு எது? அதிகமான புரதம் நிறைந்த உணவு எது? ஆன்சர் சோயா பீன்ஸ். அடுத்த கொஸ்டின், நீரில் கரையும் வைட்டமின் எது? நீரில் கரையும் வைட்டமின் எது? ஆன்சர் பி மற்றும் சி. அடுத்த கொஸ்டின், கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எது? கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எது? ஆன்சர் ஏடிஇகே. அடுத்த கொஸ்டின், நெல்லிக்கனியில் உள்ள வைட்டமின் எது? நெல்லிக்கனியில் உள்ள வைட்டமின் எது? ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின், 80% முருங்கைக்கீரை உற்பத்தி செய்யும் நாடு எது? 80% முருங்கைக்கீரை உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆன்சர் இந்தியா. அடுத்த கொஸ்டின், தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு தேவையான தாது உப்பு எது? தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு தேவையான தாது உப்பு எது? ஆன்சர் அயோடின். அடுத்த கொஸ்டின், வலுவான எலும்புகள், பற்கள், இரத்தம் உறைதலுக்கு தேவையான தாது உப்பு எது? வலுவான எலும்புகள், பற்கள், இரத்தம் உறைதலுக்கு தேவையான தாது உப்பு எது? ஆன்சர் கால்சியம். அடுத்த கொஸ்டின், ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு தேவையான தாது உப்பு எது? ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு தேவையான தாது உப்பு எது? ஆன்சர் இரும்பு சத்து. அடுத்த கொஸ்டின், புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் எது? புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் எது? ஆன்சர் குவாஷியக்கர் மராஸ்மஸ். அடுத்த கொஸ்டின், கால்சியம் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? கால்சியம் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர் ரிக்கட்ஸ். அடுத்த கொஸ்டின், பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர் ஆஸ்டியோமலேசியா. அடுத்த கொஸ்டின், கிரிட்டினிசம் முன்கழுத்துக்கலலை எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? கிரிட்டினிசம் மற்றும் முன்கழுத்துக்கலலை எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆன்சர் அயோடின். அடுத்த கொஸ்டின், இரத்த சோகை நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? இரத்த சோகை நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆன்சர் இரும்பு சத்து. அடுத்த கொஸ்டின், ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதன் பெயர் என்ன? ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதன் பெயர் என்ன? ஆன்சர் ரெட்ரோ வைரஸ். இந்த வீடியோ இதோட முடியுது.